எப்படி இருக்கு தளபதி விஜய் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? ஆரம்பத்தில் உண்மையை சொல்கிறேன், ஏற்றுக்கிட்டோம் பரவாயில்ல. எடுத்த உடனே சொன்னது புகழேந்தி. விஜய் ஆட்சிக்கு வருவார், விசில் அடித்தாதான் ரயில் முன்னாடி போகும், விசில் அடித்தாதான் ட்ரெயின் பின்னாடி பஸ்ஸு போகும். ரெண்டு கட்சியும் மத்திய மாநில அரசுகளை ஒரே நேரத்தில் எதிர்க்கிறார். அது தலைவரே கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மத்திய அரசை சக்குன்னு எதிர்க்காம மாநில அரசை மாத்திரமே எதிர்த்து கொண்டு போனார். இது நடந்தது. ஆனால் இங்கே ஒரு கவலைப்படல, ரெண்டையும் எதிர்த்தார். எதிர்த்ததின் விளைவு ஒரே ஒரு மீடியா, தமிழ்நாட்டில் ஒரு மீடியா, விஜய் ஒரு சீட்டு வருவார்னு சொன்னார். நேற்று ஒரு பெரிய மீடியாவில் உட்காந்து நான் டிபேட்டில் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், அவங்களுக்கு என் மேலே வருத்தம். எவ்வளவோ திட்டங்களை குளத்தூரில் ஒரு முதல்வர் கொடுத்திருக்கிறார். அதை எதிர்கட்சியும் மறுக்க முடியாது, நம்மளும் மறுக்க முடியாது, விஜயும் மறுக்க முடியாது, தாவேகனுடைய தலைவர். ஆனால் அங்கேயும் அந்த அலை சுனாமி மாதிரி போய் அவரையும் தோற்கடித்து விட்டது. ஆகவே என்னை பொறுத்தவரை இவ்வளவு இடத்திலே விஜய் வெற்றி பெற்றார் தான் பெரிய வெற்றி. விஜய்க்கு என்னன்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் பதிவு, நான் யாரையும் எதிர்த்து பதிவு பண்ணல, அதையும் சொல்லிட்டேன். நம்ம அரசியல் எதிரி பழனிசாமி, அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் பழனிசாமி. அந்த நிலையை உருவாக்கிய தமிழ்நாடு மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதை ப்ரூவ் பண்ணுறோன்னு சேலஞ்ச் பண்ணால் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நான் பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுச்சி வருவேன், தவளை மாதிரி கத்துவேன், புறா மாதிரி குரல் கொடுப்பேன், எல்லாம் ஒன்றும் டங்கு வர கழட்டி துரத்தியாச்சு. இனிமேல் நீ என்ன கத்தனாலும் ஃபீனிக்ஸ் பறவை இதுதான் தொழிலா? அப்பப்போ எழுச்சி வர்றது பைத்தியக்காரன். அதை ஒழுங்காக ஃபீனிக்ஸ் பறவையினுடைய ஹிஸ்டரியை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புரட்சி அதிமுகவின் நிறுவன தலைவர் திரு புகழேந்தி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழுக்கு வணக்கம். உங்களோடது நியூஸ் இன் தமிழுக்கும் வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றி. எக்கச்சக்கமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இன்டர்வியூ ஐ திங்க் அந்த ஷார்ட்ஸை போட்டு கிட்டத்தட்ட ஈஸியாக 1 மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கீங்க. பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரைட், என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சேனலும் நல்லா வளர்ந்து மேலே வரணும். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்கள் தமிழ், எப்படி இருக்கு தளபதி விஜய் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? மக்கள் விரும்பி ஒரு மாபெரும் சரித்திரத்தை திருப்பி இருக்கிறார். அதை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்கிறோம். ஆகவே அவர் இன்றைக்கி இவ்வளவு இடங்களை பிடித்து 100 கிராஸ் பண்ணி கொண்டு போய் கிட்டத்தட்ட 107 போய் நிற்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கிறேன். அதாவது ஓப்பனாக நான் சொல்லணுன்னா, நானும் என்னை சார்ந்தவர்களும் நாங்கள் பேசிக்கிட்டு சொல்கிறப்போ ஒரே ஒரு மீடியா, தமிழ்நாட்டில் ஒரு மீடியா, விஜய் ஒரு சீட்டு வருவார்னு சொல்லலை. நேற்று ஒரு பெரிய மீடியாவில் உட்காந்து நான் டிபேட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், அவங்களுக்கு என் மேலே வருத்தம். ஆல் இண்டியா லெவலில் போலிங் முடிஞ்ச பின்னாடி, எக்ஸிட் போல் ஸ்டார்ட் ஆன பின்னாடி, இந்தியா டுடே ஆக்சிஸ் அவன் அடிக்கிறாரு, அந்த குப்தா தாவேக்கா வருது அப்படின்னு அவர் தான் அந்த ஃபிகரை போடுறார். 118 ஒரு சொச்சம் அப்படி போடுறாரு. 10 எச்சு கம்மியாகும், அதிகம் கம்மியாகும். இப்போ 2வது இடத்துல ஈக்குவலாக டிஎம்கே கொண்டு வந்து நிறுத்துறார். அப்போ 3வது இடத்துல இந்த பாடா போன பழனிசாமி தான் அவர் போட்டார், 22 to 42. நான் என்னுடைய கணிப்பு 22, 25 தான் இருந்தது. ஆனால் அவரது 22 45 என்னவோ போட்டார். இப்போது கிட்டத்தட்ட 37 பழனிசாமிக்கு. அது கூட அந்த 37 எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியல. அது ஒரு பெரிய ஆராய்ச்சியிலே உட்காந்துருக்கேன் நான். ஏகப்பட்ட இடத்துல டெபாசிட் வேறு போயிடுச்சு. ஸோ மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், புரட்சி கவி சொல்லுவார், பேரன்பு கொண்டோரே பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே நல்லிளம் சிங்கங்கால் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே அந்த சிங்கங்கால்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் பட்டாலும் எழுந்து நின்றது, ஆரவாரத்தை காட்டியது, ஒரு அமைதியான புரட்சியை ஏற்படுத்தியது. இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக நான் பார்க்கிறோம். மாற்ற வேண்டும். அதனால் போய் இப்போ எவ்வளவோ திட்டங்களை குளத்தூரில் ஒரு முதல்வர் கொடுத்திருக்கிறார். அதை எதிர்கட்சியும் மறுக்க முடியாது, நம்மளும் மறுக்க முடியாது, விஜயும் மறுக்க முடியாது, தாவேகனுடைய தலைவர். ஆனால் அங்கேயும் அந்த அலை சுனாமி மாதிரி போய் அவரையும் தோற்கடித்து விட்டது. ஆகவே என்னை பொறுத்தவரை இவ்வளவு இடத்திலே விஜய் வெற்றி பெற்றார்னா, இன்னும் ஷார்ட்டேஜ் ஒரு 10 சீட்டு வேணும். இந்த 10ன்றது 10வது ஒரு 12 வச்சுக்கோங்க. இந்த 12 இடங்களை நிரப்ப வேண்டும். ஸோ இதுக்கு யார் அதிமுக? வாட் இஸ் யுவர் சஜஷன்?
டு விஜய். இல்லை அது என்னன்னு கேட்டால் சஜெக்ஷன் என்னன்னா, மை சஜெக்ஷன் இஸ், இப்போ பிஜேபி கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுவான். பழனிசாமிக்கு ஒரு 37 இடம், மொத்தமாக ஒரு 43 இடம் இருக்குன்னா, அவங்க இதை காரணமாக வச்சு ஒரு இடத்துல தான் இருக்காங்க. மக்கள் நல்ல தீர்ப்பை எழுதி விட்டார். ஸோ பிஜேபி கம்ப்ளீட்டாக வாஷ்ட் அவுட், முடிஞ்சு போச்சு. அதுதான் வேணும்னு நாங்கள் விரும்பினோம். ஸோ அது நடந்துடுச்சு. இப்போ பிஜேபி ஒரு இடத்துல இருந்தால் 0 இல்லாமல் அந்த ஒரு இடத்தையே வச்சு என்டிஏ கூட்டணியில் தான் பழனிசாமி கூட்டணியில் என்டிஏ இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அவன் யார் முதலமைச்சர்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. பழனிசாமி என்ன சொல்லுவாங்கன்னு இவரே சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு கலடா பண்ணிட்டு இருந்தார். இப்போ களத்துக்கு வருவாங்க. களத்துக்கு அவங்க அட்வான்டேஜ் எடுத்து விஜயை கைப்பற்றி விஜயை முதல்வராக்கிற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் எப்படி கம்ப்ளீட்டாக அதிமுகவை காலி பண்ணலாம், இல்லை ரெண்டாக உடைக்கலாமான்னு பார்ப்பாங்க. ஆகவே தான் இன்றைக்கி காலையில் கூட ப்ரெஸ்ஸில் தமிழ் மிக தெளிவாக சொன்னேன். ஒரு நல்லதை பண்ணணும் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பேனரில் ரெட்டையிலையில் வெற்றி பெற்ற இந்த பழனிசாமின்ற தீய சக்தியிலிருந்து வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வெளியிலே வரணும், தன்னிச்சையாக முடிவெடுக்கணும், அடிமைகளாக மாறக்கூடாது. அவன் அடிமையாக இருக்கட்டும் பழனிசாமி, இவர்கள் அடிமையாகக்கூடாது. தன்னிச்சையாக முடிவெடுத்து ஜனநாயகம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய மக்கள் வாக்களித்த மக்களுக்கு பரிபூரண வெற்றி கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கணும்னு சொன்னால் அந்த எம்எல்ஏக்கள் வெளியிலே ஆதரிக்கணும். யாரை? விஜய் ஆதரிக்கணும். வேறு வழி இல்லை. இப்போ பட் ஏடிஎம்கேல இருந்து வருகிற பட்சத்துல ஏற்கனவே ஊழல் சக்தின்னு சொல்லி விமர்சிச்சிருக்கிறாரு. அங்கிருந்து வருகிற பட்சத்துல விஜய் ஏற்றுக்கொள்வாரா? அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வந்தேன். அந்த ஊழல் சக்திகள், ஊழல்வாதி, தீய சக்தி இதெல்லாம் பேசினார். உண்மை. அது டிஎம்கேவையும் சொன்னார், ஏடிஎம்கேவை லாஸ்ட் டே பொழந்து கட்டார். ஒய்எம்சியில் ஒரே இடத்துல தான், ஒரே தொகுதியில் தானே நிற்கிறவனுக்கு யோகியது இருக்க வெளியில் வர்றதுக்கு. இன்னொரு இடத்துல நிற்க முடியுமா? சுற்றி அங்கே தானே வந்துகிட்டு இருக்க. என் சின்னத்தை ஏன்டா திருடுன்னு இதெல்லாம் நடந்துருச்சு ஸ்பீச்சு. இது வரைக்கும் பழனிசாமி பதிலே சொல்லலை, பயந்துக்கிட்டு. அங்கே ஒரு டிவி சின்னத்தை போட்டு எல்லாம் நடந்தது. நான் சொல்லுது இண்டிவிஜுவல், தனிப்பட்ட நபர்களாக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில் வர வேண்டும். நீங்கள் சொல்கிற தீய சக்தி, ஊழல்வாதி, ஊழல் பெருச்சாலி, ஊழல் ஆட்சி நடத்தி ஊரை ஏமாற்றி, இதெல்லாம் பழனிசாமி. இப்படி வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் அவரோட சேர்ந்த அந்த கேங் ஒரு 10 பேர் இருப்பாங்க. நயன்தாரா வேணும்னு கேட்டார், அவர் ஜெயிச்சிட்டார். பாவம். நல்ல காலம் பாவாடையை பற்றி பேசினார், காலி ஆகிட்டார், டெபாசிட் போயிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க அந்த கூட்டத்தில், பழைய ஆட்கள் இருக்காங்க. அவங்கள விட்டு தள்ளுங்க. அவங்கள 2-3 பேர் கேஸ் கூட ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீதி எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவர்கள் தலை நிமிர்ந்து தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அமுதபூர்வம் அன்பு கொண்டு அரசு செய்த நாட்டிலே அடிமை என்று பிற நகைக்க முடிவணங்கி நிற்பதோன்னுவான். அப்படிப்பட்ட தமிழர்களாக, வீரம் கொண்டவர்களாக, குணத்தோள்களாக ஒரு இலக்கை நோக்கி சென்று விஜயை ஆதரித்து ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் அப்படின்னு அவங்க வெளியில் வரணும். இந்த ஊழல்வாதிகள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி விட்டுருங்க, கழட்டி விட்டுருங்க, வேண்டாம். அவங்கள வச்சு மறுபடியும் இதை ஓட்டக்கூடாது. இரண்டாவதாக பெரிய வெற்றி விஜய்க்கு என்னென்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா நான் யாரையும் எதிர்த்து பதிவு பண்ணல, அதையும் சொல்லிட்டேன். பழனிசாமி ஒருத்தர் தான் எனக்கு எதிரி. அதில் அரசியல் எதிரி பழனிசாமி. அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் பழனிசாமி. அந்த அந்த நிலையை உருவாக்கிய தமிழ்நாடு மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதை ப்ரூவ் பண்ணுறோன்னு சேலஞ்ச் பண்ணால் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நான் பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுச்சி வருவேன், தவளை மாதிரி கத்துவேன், புறா மாதிரி குரல் கொடுப்பேன், எல்லாம் ஒன்றும் டங்கு வர கழட்டி துரத்தியாச்சு. இனிமேல் நீ என்ன கத்தனாலும் ஃபீனிக்ஸ் பறவை இதுதான் தொழிலா? அப்பப்போ எழுச்சி வர்றது பைத்தியக்காரன். அதை ஒழுங்காக ஃபீனிக்ஸ் பறவையினுடைய ஹிஸ்டரியை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே தெரிஞ்சிக்காமல் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுச்சி வருவேன்னா நீ எழுந்திருக்கவே முடியாது ராஜா. நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்லன்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் நான் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஆள் பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை. நீ ஒரு தற்குறி. ஆரம்பத்திலே உன் மீது கொலை வழக்கு, படித்த ஐபிஎஸ் ஆஃபீஸரோட மோதிர நீ ஒரு ஊழல் உன்னால் என்ன சொல்ல முடியாது. ஆகவே அதிமுகவை அழிச்சிட்ட நீ. 7வது இடத்துக்கு கொண்டு போன, 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போன. இப்படிப்பட்ட அயோக்கிய நீன்னு சொல்லி மிக கேவலமாக பேசிய அண்ணாமலை பேச்சுக்கள் இன்று உண்மையானது. மக்கள் இடம் கொடுக்கவே இல்லை.
அங்கே போகிறது ஆவுன்னு கத்துறது. மதுரைக்கு வரியா, வந்து போவாரு, நான் யார் பாரு, நான் யாரு, இங்கே வரியா, எப்படி தோக்க போற பாரு, அப்பாவும் பிள்ளையும் ரோட்டில் அலைய போறீங்க, பாலிடால் கொடுத்து நீ செத்துருக்கணும், நீ கொரோனா வரப்ப செத்துருக்கணும். எலெக்ஷன் ஸ்பீச் நான் மாதிரி ஒரு முட்டாப்பையில எவனாவது ஒரு தலைவர்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கூட்டம் அது ஒன்று மாட்டிக்கிறது. மொத்த பிரச்சாரம் போன 234 தொகுதியில் 67 தொகுதியில் ஸ்பீக்கர் பாக்ஸ் காலியாக போயிட்டு, அந்த ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தால ஸ்பீக்கர் பாக்ஸ் கத்தி அது என்ன கிட்டத்தட்ட 1000 வாட்ஸ்லாம் இருக்குது, 500 வாட்ஸ் 600 வாட்ஸ் பிச்சின்னு போயிடுச்சு. ட்விட்டர் அது இதெல்லாம் உள்ளார இந்த மாதிரி கத்தி லூசு கத்தி என்ன சாதிச்சார் இவர்? அதிமுகவை கொண்டு வரணும்னு தானே கத்திருக்காரு. கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக கொண்டு வரல. என்னைக்கு விஜய் கொடியை பார்த்து கொடி பிறகுது எங்க கொடி பிறகுது பாருங்கன்னாரு, அன்னைக்கே காலிங்க. அதுக்கு பின்னாடி அஜித்தை வேற கையில் தூக்கிட்டு போனாங்க. ஒரு சமயம் இந்த அஜித்துக்காக இந்த 35 சீட்டு வந்திருக்குமா? ஊரை ஏமாற்றி அஜித் படத்தை பிடிச்சதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆகவே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வெகுண்டெழுந்து வெளியிலே வந்து எதையும் எதிர்பார்க்காமல் விஜய்க்கு உதவினால் நாளை நாடு நம்மை பாராட்டும். அப்பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா புகழை கெடுக்க முயன்ற தன்னை தானே பொதுச்செயலாளர் என்று சொல்லிக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றி நிரந்தர பொதுச்செயலாளர் அம்மா என்ற பேருக்கு கலங்கம் விளைவித்த பழனிசாமிக்கு பாடம் புகட்டி இருப்பதை உணர்ந்து இவர்கள் வெளியிலே வர வேண்டும். இது என்னடிச்சு, சில இடத்துல ரொம்ப டஃப்பாக இருந்தது. எலெக்ஷன் காலத்தில் நாங்கள் பார்த்தோம், நெக் டு நெக் ஃபைட்டு. அங்கே வேட்பாளர் சரியாக அமையல, இப்படி அமைஞ்சிருச்சு. நடுவில் விசில் பூந்து இப்படி பயங்கரமான சவுண்டு விடும் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்கல. அதனால் வந்த இதில் இது அப்படியே ஃபுளுக்கில் கொஞ்சம் எதிர்பார்க்கலையா இல்லை எதிர்பார்த்துன்னா அதை வெளிக்காட்டலையா? இல்லைங்க, நான் தான் நீங்கள் நம்புறீங்கல்ல, ஆரம்பத்தில் உண்மையை சொல்கிறேன். அதனால் ஏற்றுக்கிட்டோம் பரவாயில்ல. எடுத்த உடனே சொன்னது புகழேந்தி, விஜய் ஆட்சிக்கு வருவார், விசில் அடித்தாதான் ரயில் முன்னாடி போகும், விசில் அடித்தாதான் ட்ரெயின் பின்னாடி பஸ்ஸு போகும். அப்படியெல்லாம் பேசின நீங்கள் தான் டிஎம்கேவோட போயிட்டு அலையன்ஸ் வச்சிங்க. அலையன்ஸ் வைக்கல, திமுகவில் சீட்டை வாங்கலை, ஆதரவுன்னு நான் தெரிவித்ததுக்கு காரணம் நான் மாற்றி பேசவும் விரும்பலை. போனோம், ஆதரவு தெரிவித்தோம். எங்களுடைய ஒரே எண்ணம் பிஜேபி. இன்றைக்கி மிஸ்டர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் சொன்ன மாதிரி எங்கேயாவது பிஜேபி உள்ளே வந்துடுமோ, அதுக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்களோன்ற ஒரே ஒரு ஃபீலிங் தான், வேறு ஒன்றும் இல்லை எனக்கு. ஆகவே முதல்வரை பார்த்து அதை தான் காரணமாக சொல்லி நாங்கள் ஆதரிச்சோமே தவிர அதில் நான் வேறு எதையுமே போய் எங்கேயுமே ஆரம்பத்தில் எடுத்த ஸ்டாண்ட்லேருந்து இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆக வேண்டாங்க, யார்ட்டையும் போகிறது இல்லை, வேறு விஷயம் அது. பட்டு எங்கேயாவது விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணவே மாட்டேன் நான். ஏன்னா அவரும் அரசியலுக்கு வரார். நான் அப்பயே நான் ஒருத்தந்தான் அதை சரியாக விளக்கினேன். என்னென்னு கேட்டால், அவரும் அண்ணல் அம்பேத்கரை பின்னிறுத்தினார், தந்தை பெரியாரை முன்னிறுத்தினார், தனது பக்கத்திலே அஞ்சலி அம்மாளை வைத்து கொண்டார். அந்த லீடர்ஸ் எல்லாம் பாருங்கள், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராசர். ஆகவே தமிழக மக்கள் கொண்டாடுகின்ற அந்த அத்துணை தலைவர்களையும் இணைத்து அவரது பயணத்தை அவர் தொடர்ந்தார். ஆகவே எனக்கு எக்ஸ்பெஷலி ஒரு இடத்துல ரொம்ப பாராட்டியிருக்கேன். பெரியாரை நாங்கள் தேர்தல் வந்தால்தான் எங்கேயாவது ஒரு ஓரமாக போடுவாங்க மேடையில் அங்கங்கே. ஆனால் பெரியாரை தன்னுடைய உருவத்திற்கு அதிகமாகவே தந்தை பெரியாரை பின்னிறுத்தியவர் விஜய் அவர்கள். அதில் மாற்று கருத்து எனக்கு இல்லை. அதில் எங்கேயுமே நான் தவறி கூட கிரிட்டிசைஸ் பண்ணலை. இந்த நாட்டுடைய முதலமைச்சர், இந்த நிமிடம் வரை முதலமைச்சர் ஸ்டாலின் இப்பொழுதுதான் ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக ஒன்றை பார்த்தேன். அவர் கூட இறந்தவர்களை நான் தவறாக பேசுவதில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார். அதை ஏற்றுக்கணும். அது மாதிரி நான் அவரை நான் தவறாக பேசவே இல்லை. ஏன்னா நம்மளும் அதே இதில் தான் போகிறோம், அவரும் அதே இதில் தான் போகிறோம். ஆனால் நான் அப்பயே சொன்ன 2 கட்சியையும் மத்திய மாநில அரசுகளை ஒரே நேரத்தில் எதிர்க்கிறார். அது தலைவரே கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் மத்திய அரசை சக்குன்னு எதிர்க்காமல் மாநில அரசை மாத்திரமே எதிர்த்து கொண்டு போனார். இது நடந்தது. ஆனால் இங்கே ஒரு கவலைப்படல, 2ஐயும் எதிர்த்தார். எதிர்த்ததின் விளைவு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த ஃபேமிலியில் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்லை. அன்றைக்கே சொன்னேன் நான். அதை தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போனது விஜய்க்கு ஃபேவராக ஆர்டர் போட்டது சுப்ரீம் கோர்ட்டு. சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட். அந்த கேஸை இங்கே மெட்ராஸில் வச்சு விசாரிக்கிறத விட்டுட்டு எத்தனை தடவை இழுக்கடிச்சு
டெல்லிக்கு அலைய விட்டு எலெக்ஷன் நேரத்தில் அதுவும் நடந்தது. அப்புறம் ஜனநாயகன் சினிமா. இது உங்கள் கோபத்தை எவ்வளோ தூரம் எங்கே போய் காட்டியிருக்கீங்க நீங்கள் மத்திய அரசு? இருந்தால் கூட்டு வரலன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு படத்தையே முடிச்சிட்டிங்களே கம்ப்ளீட்டாக. இன்றைக்கி அது வலைத்தளங்கள் அதில் வந்து சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அமித்ஷா அவர்கள்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்ததாகலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனாலும் விஜய் காம்ப்ரமைஸ் ஆகலைல்ல. நீங்கள் வந்து நான் சினிமா அதிகம் பார்க்குறதில்ல. அதே நேரத்தில் இன்னொரு சினிமா வந்தது, தமிழ்மொழி போராட்டம்னு எடுத்தாங்க அப்படின்னு போய் பார்த்து அதை தலையில் அடிச்சிட்டு வந்துட்டு அந்த படத்தை பார்த்துனேன். இது என்ன படம்? அது வந்து இன்னும் பராசக்தி சிவகார்த்திகேயனா யாரோ ஒரு ஹீரோ, அவர் நடித்த படம். அந்த தமிழ் போராட்டத்துக்கும் அந்த சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லை. எங்கள் அப்பா 6 தடவை தமிழ் போராட்டத்தில் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இவன் ஒரு வில்லனையும் ஒரு கதாநாயகனை உருவாக்கி தமிழ் போராட்டத்தை அசிங்கம் பண்ணால் டெல்லியில் கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் பாராட்டு நடத்துகிறாரு. அதே மாதிரி இந்த இப்போ ஒரு ஹிந்தி படம் வந்தது, ரொம்ப நாளாக ஓடிச்சு, 4 hours 3.25 அவர் ஓடிச்சு அந்த படம். அதுக்கு அப்புறமா தான் டிஎம்கே அண்டர் டீலிங் வித் பிஜேபின்னு பேச ஆரம்பிச்சாங்க. துரந்தர்னு ஒரு படம் வருது. ஃபர்ஸ்ட் பார்ட் பூராவே 3.25 அவர் போகும். படம் பார்த்தேன், சூப்பராக போச்சு. தெரியாமல் செகண்டு பார்ட்டுக்கு போகிறேன், அது நம்ம மோடிக்கு சுதி பாடுற பார்ட்டாக மாறிடுச்சு. அந்த 2000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னது அங்கே அச்சடித்ததால தான் இப்படிலாம் ஒரு கலவையாக கொண்டு போய் அசிங்கப்படுத்திட்டாங்க. ஸோ எந்த சினிமா கூட அதை ஸ்டாலின் கூட கிரிட்டிசைஸ் பண்ணார். இன்கம் டேக்ஸை கையில் வச்சுட்டீங்க, அப்புறமா இடியை கையில் வச்சுருந்தீங்க, இப்போ சென்சார் போர்டையும் வச்சுக்கிட்டீங்கன்றார். அந்த சென்சார் போர்டை கையில் வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு சினிமாவையே வெளியிடாமல் பண்ணால், அன்றைக்கே சொன்னேன் இதனால் ஒவ்வொரு நாளும் வாக்குகள் கூடும் விஜய்க்குன்னு. அது இப்போ நடந்துருச்சு. ஆகவே நான் எனது கையில் இருந்த மோதிரத்தை கழட்டல. உங்களுக்கு நீ சொல்கிறேன், நான் பல பேர் கொஞ்சம் வெறுப்பு போயிட்டாருன்னு நினைக்கலாம். ஆன்டி இன்கம்சியில் டிஎம்கே அவர் போனார். நோ, பிஜேபி வர வேண்டாம் என்று நாங்கள் நினைத்தோம், அதை கையில் எடுத்தோம், வெற்றியும் பெற்றுவிட்டோம். தப்பி தவறி ஒன்று கண்ணே கண்ணு வந்து நிற்கிது. ஆகவே எனது தலைவியையோ தலைவரையோ நான் விட்டு கொடுக்கவில்லை. இந்த முதல்வரும் அன்போடு மரியாதையாக நடத்தினார். அவரும் கையை பார்த்தார். அவர் அதுக்குள்ளே 2 முறை சந்தித்தேன், பட் அவரும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆகவே விஜயும் அப்படி தான் யாரும் ஒன்றும் சொல்கிறதில்ல. இந்த பண்பாடோடு தான் அந்த ஆதரவை நாங்கள் கொடுத்தோம்.